Hello everyone, welcome to Jet to Mastery. இந்த வீடியோவில் நம்ம delete alternate character அப்படிங்கிற ப்ராப்ளமை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்புட் ரொம்பவே சிம்பிள். ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க, அதில் alternate characters எல்லாம் delete பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஜீக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே alternate character இந்த ஜி எடுத்துட்டோம், இதோட alternate character delete பண்ணிட்டோம். ஸோ இந்த ஈயை நம்ம எடுத்துக்கிட்டோம், ஸோ அதோட alternate character delete பண்ணிட்டோம். ஸோ அப்போ எனக்கு ஜெஸ்ட்னு வருது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீக்ஸ் ஃபார் ஜீக்ஸ் அப்படின்னா, இங்கே நான் உங்களுக்கு போட்டு காட்டணும் அப்படின்னா, ஜீக்ஸ் ஃபார் ஜீக்ஸ் அப்படி இருக்குன்னா ஆல்டர்னேட்டிவ் கேரக்டர்லாம் டெலிட் பண்ணணும்னா என்ன, இந்த இண்டெக்ஸில் இருக்கிறது ப்ளஸ் இந்த இண்டெக்ஸில் இந்த ஈயை எடுத்துக்கலாம் ப்ளஸ் இதை விட்டுட்டு இதை இப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் கேரக்டரை நம்ம டெலிட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் டெலிட் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்ட்ரிங் இஸ் மியூட்டபிள். ஓகே, ஸோ அப்போ இம்யூட்டபிள் என்ன இருக்குன்னா நமக்கு ஸ்ட்ரிங் பில்டர், அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்ட்ரிங் பஃபர், இதெல்லாம் இருக்குது. ஸோ என்னோடய கொஸ்டின், எதுக்கு நம்ம டெலிட் பண்ணணும் ஒவ்வொரு கேரக்டராக? ஏன்னா இதில் நான் வந்து இந்த இண்டெக்ஸை 0th இண்டெக்ஸை இப்போ நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸை டெலிட் பண்ணேன்னா திரும்ப இதெல்லாம் ஒன்று சேர்ந்துடும், திரும்ப நான் எதை டெலிட் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு நான் இந்த ஸ்ட்ரிங்கை ஐட்ரேட் பண்ணி எனக்கு எந்தெந்த கேரக்டர் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஜி வேணுமா, நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது என்னது, இந்த ஈயை விட்டுட்டு இது வேணும், இருங்க பாயிண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம தெளிவாக எழுதணும்னா, இப்போது ஜீக்ஸ் ஃபார் ஜீக்ஸ். ஸோ இப்படி இருக்குன்னா இப்போ இண்டெக்ஸ் வேல்யூஸ் எழுதும்போது என்ன இண்டெக்ஸ் வேல்யூஸ் வரும், இதுக்கு 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்படி ஒரு இண்டெக்ஸ் வேல்யூஸ் இருக்குன்னா எனக்கு ஆல்டர்னேட்டிவ் கேரக்டர்லாம் டெலீட் பண்ணணும். அப்படின்னா எனக்கு இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் இல்லாமல் நான் ஒரு ஸ்ட்ரிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்போ இதெல்லாம் வேணான்னா நான் எதெல்லாம் மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எதெல்லாம் மட்டும் எடுத்துக்கலாம் நான்? ஸோ எனக்கு இந்த ஜி எடுத்துப்பேன், 0th இண்டெக்ஸ் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் என்னது, செகண்ட் இண்டெக்ஸ் எடுத்துப்பேன். அடுத்தது இதை விட்டுட்டு 4th இண்டெக்ஸ் எடுத்துப்பேன். அடுத்தது 6th இண்டெக்ஸ் எடுத்துப்பேன். அடுத்தது திரும்ப 8th இண்டெக்ஸ், 10th இண்டெக்ஸ், 12th இண்டெக்ஸ். நான் இதெல்லாம் கன்சிடர் பண்ணும், இதை மட்டும் வச்சு நான் ஒரு ஸ்ட்ரிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போயிடலாமே. கரெக்டாக இதை மட்டும் வச்சு ஒரு ஸ்ட்ரிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போயிடலாம். சரி, அப்போ ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம இது ஸ்ட்ரிங் பில்டரில் எப்படி பண்ணலாம்? நார்மல் ஸ்ட்ரிங்லேயும் பண்ணலாம், ஸ்ட்ரிங் வேரியபிளையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். பட் ஸ்ட்ரிங் பில்டரில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஸ்ட்ரிங் பில்டர் கிளாஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் பில்டர் நேம் எஸ்பின்னு வச்சுருக்கேன், நியூ ஸ்ட்ரிங் பில்டர். ஓகே, இப்போ முதல்ல ஆல்டர்னேட்டிவ் கேரக்டர்ஸ் எடுத்துப்போம். ஃபார் இன்ட் i = 0, i < s டாட் லென்த் ஆஃப் i ++. ஓகே, முதல்ல 0th கேரக்டர் எடுக்கலாம். 0 எடுத்ததுக்கப்புறம் அடுத்து நான் எந்த கேரக்டர் எடுக்கணும், ஃபஸ்ட்டு கேரக்டர் எடுக்கணுமா? இல்லை, 0லேருந்து திரும்ப செகண்ட் கேரக்டர் எடுக்கணும், செகண்ட்லேருந்து 4th கேரக்டர், 4thலேருந்து 6th, 6thலேருந்து 8th. அப்போ 2 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ i = 2 இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங் பில்டரில் அப்பன் பண்ணிக்கலாம் எல்லா கேரக்டரும். sb டாட் அப் அண்ட் ஆஃப் எதை அப்பன் பண்ணணும்? ஸோ s.char at i, அவ்வளோதாங்க. ஸோ அப்பன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக என்னது, இந்த ஸ்ட்ரிங் பில்டரை டூ ஸ்ட்ரிங் மெத்தடில் ரிட்டர்ன் பண்ணால் போதும். டூ ஸ்ட்ரிங் மெத்தட். ஸோ கம்பைல் பண்ணலாம். ஓகே, int i = 0, s டாட் லென்த் ஆஃப் டாட்டு என்ன போட்டிருக்காங்க, என்ன எரர், ஸ்ட்ரிங் எஸ் ஸ்ட்ரிங் பில்டர். ஓகே, s டாட் கேரக்டர் seleng i = 0. ஓகே, i < s டாட் லென்த் ஆஃப். ஓகே, என்ன பிரச்சனைன்னு நம்ம பார்ப்போம். இங்கே வந்து நாட் அ ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஃப்ரோ. நான் வாட் இஸ் திஸ் ஃப்ரோ, ஃபாருங்கிறது தான் நமக்கு வேணும். ஸோ ஃபார் லூப்பே தப்பாக இருக்குது. ஓகே, சின்டெக்ஸ் கிளியர் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டட், சப்மிட் பண்ணலாம். ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். சரி, ஓகே, உங்களுக்கு இன்னொரு டாஸ்க் கொடுக்குறேன். இதுவே ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணாமல் வெறும் ஸ்ட்ரிங் வேரியபிளை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதா இல்லையான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். அதுவரை பை பை, டேக் கேர்.